SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. சாதி வாரியாக உள் ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு மறுப்பதாக வன்னியர் உள் ஒதுக்கீடு விவகாரத்தை சுட்டிக்காட்டி பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக சட்டசபையில் சாதிவார கணக்கெடுப்பு தொடர்பாக பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி வெளிநடப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதி வாரியாக உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாகவும், ஆனால் இதனை திசை திருப்ப அமைச்சர்கள் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வன்னியர் சமூகத்தினருக்கான உள் ஒதுக்கீடு குறித்து அவையில் கேட்டால் அமைச்சர்கள் அரசியல் பற்றியும் கூட்டணி குறித்தும் பேசுவதாக கூறினார். பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு வழங்கியது போல உள் ஒதுக்கீடு தான் கேட்பதாகவும், மத்திய அரசு தலையீடு இல்லாமலேயே மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் எனவும் ஜி.கே. மணி தெரிவித்தார். இதில் சாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இது ரெண்டும் தனித்தனி பிரச்சனை. உள்ஒதுக்கீடு என்பது வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது தனி பிரச்சனை. உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு வழங்குவது என்பது தனி பிரச்சனை. அப்படி ஒரு சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதெல்லாம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டது மாநில அரசாங்கம் தான். இதை நான் சொல்கிறேன், இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது. இடஒதுக்கீடு நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தியா பூரா நடக்குது. சரியான பிரச்சனை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னேன். அதை சபாநாயகர் பேசுவதற்கு அனுமதிக்காமல் திசை திருப்புறாருங்கிறது ஒன்று. உண்மையை சொல்ல அனுமதிக்காததுனால தான் கண்டித்து வெளிநடப்பு.